நான் கிரேட் 4 படிச்சுட்டு இருக்கும்போது, எங்க ரோசி டீச்சர் எல்லாரையும் ஒரு ட்ராமா நடிக்க சொன்னாங்க. குழு செயற்பாடு. சரி பிள்ளை, இப்ப நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு 2 குழுக்கு 2 நாடகம். அதை நீங்க என்ன செய்ய போறீங்க? யார் 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 என்னென்ன கதாபாத்திரம் நடிக்க போறீங்களோ அதை நீங்க நாளைக்கு 10 நிமிஷம் நடிச்சு காட்ட போறீங்க. நீங்க நான் என்ன நடிக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் தானே? இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷம் தாரேன். நீங்க யார் யார் என்னென்ன கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க போறீங்கன்னு சொல்லி நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்க பார்ப்போம். அவன் தான் ராஜாவா நடிப்பான். இல்ல இல்ல, அவன் ராஜாவா நடிக்க மாட்டான். நான் தான் ராஜாவா நடிப்பேன். நான் தான் சொன்னேன்ல. நைனி கொஞ்சம் திரும்ப சொல்லிடி. சரி, ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நான் தான் ராணியா நடிக்க போறேன். நம்மளெல்லாம் நடிக்க விடுவாங்களா? யாரு நடிக்க விட மாட்டேன். வேற யாரு? நாங்க தான். எப்படியுமே நாங்க தான் பாய்ஸ். நாங்க தான் ராஜா பண்ணுவோம். ஐயோ, இவங்க எப்படி ஏத்தா எங்களை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. நானும் விட மாட்டேன். நான் ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தேன். அப்போது டீச்சர் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், டீச்சர், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? டீச்சர், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்களே, நான் சொல்றேன். ரோசி டீச்சர் என்னைய ஸ்டாஃப் ரூமில் ஸ்டாஃப் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல என்னை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. ஏன் என்னைய ரோசி டீச்சர் கூட்டிகிட்டு வந்தாங்க? நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே எங்கள் டீச்சர் எல்லா சர்ஸையும் விட ரொம்ப போல்டாக பேசினாங்க. எல்லாரும் கை தட்டினாங்க. அப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரோசி டீச்சர் என்கிட்ட பேசினாங்க. நீங்க பாத்தீங்க தானே இப்ப ஸ்டாஃப் ரூம்ல வச்சு டீச்சர் எப்படி பேசினேன்னு. ஏன்னா சார்ட கருத்தை விட டீச்சர்ட கருத்துக்கு தான் அங்க என்னது பாராட்டல் இருந்துச்சு. என்ன எல்லாரும் கை தட்டினாங்க தானே. அப்ப நம்ம எப்பயும் என்னது பெண்களான நம்ம என்னைக்குமே பின்னுக்கு போக கூடாது. சரியா? முன்னுக்கு வந்து நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம நல்ல வழியில போனோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். சரியா? இதை நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யணும்? அந்த 5 நிமிஷத்துல நீங்க ராஜாவிடம் தானே போட ஆசைப்பட்டீங்க. அதனால தானே மூட் அவுட் உட்காந்துருந்தீங்க. நீங்க நல்லபடியா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சு காட்டணும். ஓகேவா? ஹாப்பியா? நீங்க செய்வீங்களா அப்ப? குட். அப்ப போமா.
அப்போதான் புரிஞ்சது, வாய்ப்புங்கிறது இங்க எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, அதை நாமெல்லாம் உருவாக்கணும்.